உலகம் எந்த அளவுக்கு பெருசுனா கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்டதுங்க. இது சுற்றி வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் எடுத்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 42 மணி நேரம் ஆகுங்க. அதுவே இந்த சூரியன் எடுத்துட்டீங்கன்னா உலகத்தோட பல மடங்கு பெருசுங்க. இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு சில ஆண்டுகள் தேவைப்படும். அதாவது சூரியன் கிட்டத்தட்ட 14 லட்சம் கிலோமீட்டர் சுற்றுவழி கொண்டது. நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க உங்ககிட்ட. இந்த பிரபஞ்சத்தில் இந்த சூரியனை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இருக்குங்க. இந்த நட்சத்திரம் பேர் தான் ஸ்டெஃபன்சன் 218. இது எந்த அளவுக்கு பெருசுனா கிட்டத்தட்ட சூரியனை விட 800 மடங்கு பெரியதுங்க. இதோட சுற்றுவழி பாதை கிட்டத்தட்ட 300 கோடி கிலோமீட்டருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஒட்டுமொத்த ஸ்டெஃபன்சன் 2Bயோட சுற்றுவழி பாதையை உங்களால் ஒரு ஃப்ளைட்டில் கடந்து வரணும்னா உங்களுக்கு தோராயமாக கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டயாமீட்டர் கொண்டது தான் இந்த ஸ்டெஃபன்சன் 2B. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது 15,000 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஆக்னஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கான்ஸ்டலேஷன் பகுதியில் சேர்ந்தது. அதே மாதிரி இதுக்கு வயது அதிகமானனால இதோட அன்ஸ்டேபிலிட்டி ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு. எந்நேரமும் இதோட கொலாப்ஸ் ஆகலாம். அதாவது எப்பவும் போல ஒரு நட்சத்திரம் ஒரு இறப்பை நோக்கி சந்திக்குதுன்னா அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் நோவா வெடிவிபத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோலாக அது மாறுங்க. அதை இந்த ஸ்டெஃபன்சன் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பேஸோட வாஸ்ட்னஸை நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல.